ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஐபிஎல் 2026ஓட ஆக்ஷனில் யார் யார் எந்த டீம் யார் யார் பிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அடுத்த சீசன் ஐபிஎல் 2026ஓட சீசனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை மினி ஆக்ஷன் நடந்துச்சு இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி இந்த மினி ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் டாப் பிளேயர்ஸ் யாரெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போயிருக்காங்களோ ஸோ அவங்களேருந்து அப்படியே லைனாக பார்த்துக்கிட்டு போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் கேமரன் க்ரீன். ஸோ கேமரன் க்ரீன் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு இவர் போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 25.20 crore போயிருக்கிறாரு. ஸோ ஃபாரின் பேட்டர் ஆல்ரவுண்டர். ஸோ லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கேகேஆருக்கு. ரெண்டாவது பிக்கும் கேகேஆர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே ஹையஸ்ட் பிட்லேருந்து போயிடலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா மதீஷா பத்திரானா. ஸோ லாஸ்ட் சீசன் சென்னையில் இருந்தார். இந்த சீசன் கேகேஆருக்கு போயிருக்காரு வித் அ பிட் ஆஃப் 18 crores. ஓகேங்களா. ரெண்டு பேருமே அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ். ஒருத்தர் ஆல்ரவுண்டர், ஒருத்தர் பவுலர். அடுத்து தேர்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தான் பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் சர்மா இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு போட்டிருந்தாங்க. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்கன்னா 14.20 crore சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரசாந்த் வீர் இவரையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 14.20 crore எடுத்திருக்காங்க. அடுத்து லியம் லிவிங்ஸ்டன் 5வது ஹையஸ்ட் பிட்டாக இன்றைக்கி போனவர். ஸோ எஸ்ஆர்ஹெச் பிக் பண்ணியிருக்காங்க இவரை. லாஸ்ட் சீசன் ஆர்சிபி வின்னிங் டீமில் இருந்தார். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு ப்ளே பண்ண போகிறாரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 13 crores போயிருக்கிறாரு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. அடுத்து முஸ்டிஃபிசூர் ரஹமான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் போயிருக்கிறாங்க. ஸோ 9.20 crores. அடுத்து ஜாஸ் இங்கிலஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு போயிருக்கிறாரு வித் அ பிட் ஆஃப் 8.60 crores. அடுத்து பார்த்தீங்கன்னா அகுப் நபி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிருக்கிறாரு. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.40 crores. இவரோட பேஸ் ப்ரைஸ் ஆனால் 30 lakhs தான். பட் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா 8.40 crore இப்போ போயிருக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய். ஸோ அகுப் நபி இந்தியன் பவுலர் அவர். ஓகேங்களா, அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து ரவி பிஷ்னாய். ஸோ ரவி பிஷ்னாய் யார் பிக் பண்ணியிருக்காங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ஜடேஜாவோட இவர் தான் பார்ட்னராக இருக்க போகிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 7.20 crore போயிருக்காரு. அடுத்து ஜேசன் ஹோல்டர் குஜராத் பிக் பண்ணியிருக்கிறாங்க 7 crore. அடுத்து வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஸ்டன்னிங் 22 crore கிட்ட ரேட் போனார். பட் திஸ் டைம் 7 crore போயிருக்காரு. ஆர்சிபி பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஹையஸ்ட் பிட்டுன்னு சொல்லணும் இந்த மினி ஆக்ஷனில். பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சீசன். மெயினாக தினேஷ் கார்த்திக் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவங்க எப்படி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து ராகுல் சகர் ஃபஸ்ட்டு அன்சோல்டாக போனார். பட் எகைன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்காங்க 5.20 crore. அடுத்து மகேஷ் யாதவ் இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ 5.20 crore ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் பென் டுவார்சிஸ் பஞ்சாப் எடுத்திருக்காங்க 4.40 crores. அதுக்கப்புறம் பத்தும் நிசங்கா ஓப்பனிங் பேட்டர், ஸ்ரீலங்கன் ஓப்பனிங் பேட்டர், ஒரு நல்ல கேப்பபிலிட்டி இருக்கிற பேட்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டிசி எடுத்திருக்காங்க 4 crore. அடுத்து தேஜஸ்வி தியா இவர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் எடுத்திருக்காங்க 3 crores. அப்புறம் ஜாக் எட்வர்ட்ஸ் ஃபாரின் ஆல்ரவுண்டர் இவர் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க 3 crore. கூப்பர் கான்லி அதாவது ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பிக் பண்ணியிருக்காங்க 3 crore. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகில் சௌத்ரி இவர் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி 2.60 crore எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்தது ஆடம் மில்னே ஐ திங்க் நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்னு நினைக்கிறேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் எடுத்திருக்காங்க 2.40 crores. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி அதாவது மினி ஆக்ஷனோட டாபிக்ஸ். ஸோ இது போக உங்களுக்கு ஃபுல் வீடியோ அதாவது லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸ் யார் யார் எந்த டீம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒன்றரை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.